அனைவருக்கும் ஆண்மலை அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய பதிவில் சிவன் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, சிவம் என்றால் என்ன என்பது பற்றி ஒரு சிறு விளக்கத்தை பார்ப்போம் அன்பர்களே. முதலாவதாக சிவன், ஜீவன், சிவம் என்ற வரிசையில் சென்று பொருள் புரிந்து கொள்வது நன்மை பயக்கும் என்று கருதுகிறேன். முதலில் சிவனை ஜீவனாக பாவிக்க வேண்டும். சிவன் என்றாலும் ஜீவன் என்றாலும் ஒன்றுதான். இந்த புரிதல் பெரும்பாலும் பலருக்கு புரியாமல் இருக்கிறது. பயிற்சியாலும் முயற்சியாலும் நம் ஜீவனை சிவனாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். இதற்கு சான்றாக இதோ ஒரு திருமந்திர பாடலை கேளுங்கள். சிவன் என ஜீவனார் என வேறு இல்லை என்கிறார் திருமூலர். சிவனும் ஜீவனும் வேறு வேறு இல்லை என்று பொருள்படுகிறது. அடுத்து ஜீவனார் சிவனாரை அறிகிலர் என்கிறார். உயிராகிய இந்த ஜீவன் சிவனை அறியவில்லை என்கிறார். அடுத்து ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவன் என்ற உயிர் சிவனாகவே இருக்கும் என்கிறார். ஆக இந்த ஜீவனும் சிவனும் ஒன்றுதான் என்கின்ற நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட பயிற்சி என்னவென்றால் யோகம் ஆகும். அதற்கு நமது உயிரான ஜீவனை யோகம், தியானம் முதலியவற்றால் உயிரை முதுமைப்படுத்த வேண்டும். அந்த முதுமை அடைந்த நிலையில் தான் நமது ஜீவன் சிவமாகி விடும். உயிருக்கான உயரிய பயிற்சியை நாம் கொடுத்து விட்டால் அது இளமையாகவே இருந்து சிறு பிள்ளையாகவே இருந்து இறந்து பிறந்து துன்பத்தை அனுபவிக்கும். எனவே அன்பர்களே, முறையான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நம்முடைய உயிரான ஜீவன் சிவனாகவும் சிவனாகிய அந்த தத்துவம் சிவமாகவும் மாறி பேரின்ப பெருவாழ்வை அடையலாம். வாருங்கள், எல்லோரும் முயற்சிப்போம். சிவனே நம்மில் ஜீவனாக இருக்கிறான் என்றும் புரிந்து கொண்டு சிவத்தை அடைய முயற்சிப்போம். வாருங்கள் அன்பர்களே, நன்மை பெறுவோம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை, அருள் பெரும் ஜோதி.